ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். நாம் இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே சிம்பிளாக, அதே டைம் வினிகர் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலலாம் எப்படி செய்வோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி இந்த ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் 1 kg அளவுக்கு நெல்லிக்காய் இருக்குது. நெல்லிக்காவை நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. மேலே லைட்டாக தெளிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் இட்லி பாட்டில் கூட வச்சு செய்யலாம். இது 2 விசில் அளவுக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துட்டு அதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவும் சேர்க்காமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், கருகிடாமல் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எடுத்து செப்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கட்டி பெருங்காயமாக இருக்குது, அதனால் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருங்காய பவுட்ரு இருக்குது இல்லையா, அது கூட யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணணுன்னா, லைட்டாக ஆயிலை ஹீட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் பெருங்காயத்தூள் கொட்டி அது ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கணும், நல்லா கலரிஷாக இருக்கணும்னா கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா கலராக இருக்கும். நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் பெருங்காயம், வெந்தயம், மிளகாய் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பவுட்ரு நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே போதும். 1/2 லிட்டர் போல் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் எடுத்து அந்த சீட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் எந்த சைஸில், சின்ன சைஸாக உங்களுக்கு ஊறுகாய் வேணுமா இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கு வேணுமா, அந்த உங்களுக்கு ஏற்ற சைஸில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மிக்ஸு, இதையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இது இந்த காயில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வத்துற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். சில பேர் இதில் ஆட் பண்ணும்போதே நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஆட் பண்ணுவாங்க. அப்போது மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸில் இறக்கிடலாம். ஊறுகாய் நல்லா ரெடி ஆகிடுச்சி. அப்படியே சிம்லே இருக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அவ்வளோதான், நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை பாட்டிலில் போட்டு வெளியில் கூட வச்சுக்கலாம். சம்மர் சீசன் தான், சீக்கிரமாக கெட்டு போகாது. இல்லை நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுப்பேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட போட்டு வச்சுக்கோங்க. பாட்டில் யூஸ் பண்ணுங்கள் ஊறுகாவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.